மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க எழுதின டெஸ்ட் பேப்பரை நான் திருத்தி கொண்டு வந்திருக்கேன். அத பாப்போம். மிஸ் ராதா, எஸ் சார். நீங்க 100க்கு 100. Thank you, வெரி sir. குட். மிஸ்டர் ராஜா, எஸ் சார், 100க்கு 100. தேங்க் யூ சார். எனக்கு உங்களுடைய மார்க்லாம் இருக்கு, அதெல்லாம் தனித்தனியா தரேன். ஓகே ராதா, ராஜா, நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை ரெண்டு பேரும் பெரிய முன்னெடுத்து வருவீங்க. வெரி குட். யமராஜா, எங்க உங்க எரும மாட்டு வாங்கணும்? அதை வெளியே மேய விட்டுருக்கான் சார். ஓ, வெளியே மேய விட்டு வந்திருக்கீங்களா? ஏன் உங்க பேரை மாத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ரைட். உங்க எம் என்ற இனிஷியல நீங்க தமிழ்ல எழுதிருக்கீங்க, ஆனா மாவுக்கு மேல புள்ளி வைக்கல. எப்படி சொல்லுவேன்? யமராஜான்னு சொல்லுவேன். முதல்ல உங்க பேரை தமிழ்ல ஒழுங்கா எழுத கத்துக்கங்க. மிஸ்டர் முத்து, வெரி குட். ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி. நீங்களே கேளுங்க. ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்னன்னா நரசூஸ் காப்பி, வீனஸ் காப்பி, புரு காப்பி, நெஸ் காப்பி, இந்தியன் காப்பின்னு எழுதியிருக்கார் சார். ஃபில்டர் காப்பி விட்டான் சார். அத நீ எழுதியிருக்கிற. தம்பி, நீ தெரிஞ்சு எழுதினியோ தெரியாம எழுதினீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா பரீட்சையில் அப்படி எழுதாதீங்க, அது விஷ பரீட்சை ஆயிரும். ஸ்டூடெண்ட், இன்னைக்கு கொடுத்த டெஸ்ட் பேப்பர்ல ராதாவும் ராஜாவும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்க பேப்பர் வாங்கி பாருங்க. சார், நான் பரிச்சை எழுதும் போது கேட்டேன் சார், ராதா காட்டுமான்னு. அது காட்ட மாட்டேன்றது. அவன் எப்படி சார் நான் பார்க்க முடியும்? ஏய், ராஜாவை பைத்தியமாக்கி என் பின்னால் அலை வைக்கிறேன் பாரு. கண்டிப்பாக என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏய், இந்த ராதா பத்தி என்ன நினைச்சிருக்க? நான் உன்னை நினைச்சா முடிக்காம விட மாட்டேன். சேலஞ்ச். அடிபட்டுருச்சா? என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் கூட படிக்கிற திமிர் பிடிச்ச ஸ்டூடெண்ட் நினைக்கிறான். வேற எதுவும் தோணலையா? வேற எதுவும்னா ஒண்ணும் புரியலையா? என் கூட பார்க்கு, பீச்சு, சினிமான்னு சுத்தணும்னு உங்களுக்கு தோணலையா? பார்க்கு பீச்சுன்னு சுத்தினா நல்ல மார்க் வாங்க முடியுமா? இப்ப நம்ம படிக்க வந்திருக்கோம், முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். விழுந்ததுல எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லுங்க, மருந்து போட்டு விடுறேன். மருந்து எனக்கு தேவையில்ல, உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, அதுக்கு நல்ல மந்திரிச்சு விடணும். அதையும் நீங்க தான் செய்யணும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கிற பேயே நீங்க தான். உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஏன்? நடக்காத ஒரு விஷயத்தை தேடி நீ ஓடிக்கிட்டு இருக்கியே, அதான். எது நடக்காது? ஏன்? நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லையா? நீங்க எனக்கு பொருத்தமா தான் இருக்க, ஆனா நான் தான் உனக்கு பொருந்தி வர மாட்டேன். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இத பாரு ராதா, நல்லா படிச்சு முடிச்சு உங்க அம்மா அப்பாவுக்கும் வரப்போற புருஷனுக்கும் நல்ல பொண்ணா நடந்துக்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. வரட்டுமா? இமயமலையில இருக்க வேண்டியவெல்லாம் இன்ஸ்டியூட்ல இருக்கான். என்னடி இப்போதும் தோல்வி ஒத்துக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். டேய் மச்சான், ஓப்பன் யுனிவர்சிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா, ஆனா இன்னைக்கு தான் ஓப்பனா பாக்குறேன். குட் மார்னிங் சார். இப்ப நம்ம காலேஜ் நடத்திட்டு இருக்கோமா இல்ல ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்கோமா? ஏமா, நீ காலேஜுக்கு வந்தியா அழகி போட்டிக்கு வந்தியா? போங்க சார், என்ன ரொம்ப புகழாதீங்க. ஒன்ன சொல்லி குற்றலாமா, உன் இஷ்டத்துக்கு பணத்தை கொடுத்து செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்களே, அவங்கள சொல்லணும். போமா, போய் உட்கார். ஓகே சார். இங்க பாருங்கப்பா, இப்ப வந்து என்னடி பசங்களை ஒரு வழி பண்ண முடிவு பண்ணிட்டியா? ராஜாவை என் வழிக்கு கொண்டு வரதா இப்படி எல்லாம்? எப்படி? ராஜா எங்க? ஏண்டி சிரிக்கிற? நீ யார கவுக்கணும்னு ட்ரெஸ் போட்டு வந்தியோ அவர் இன்னைக்கு வரல. ராஜா லீவ் போட்டு உன்னை கவுத்துட்டாரு. டியர் ஸ்டூடண்ட்ஸ், நாம தாஜ்மஹாலை பார்த்தோம். என்னது பார்த்தோமா? எப்ப பார்த்தோம்? சரி சரி சரி, நாம தாஜ்மஹாலை பற்றி படிச்சோம். அப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்றது. அதாவது தாஜ்மஹால் பிறந்தது ஒரு காதல் கதை. நீங்களும் ஸ்டூடண்ட்ஸ், வளர்ற பருவம். நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு காதலுக்கு அடைஞ்சு உங்க மனசை நீங்க கெடுத்துக்க கூடாது. படிக்கிற வயசுல படிப்பே கவனிக்கணும், கிளாஸ் கட்டடிக்க கூடாது. நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சினிமாவில் காட்டுறதை பார்த்துட்டு தான் அதே மாதிரி கிளாஸை கட்டடிச்சிட்டு சினிமாக்கு போறாங்க சார்.
சினிமாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா காலேஜில் நடக்கிறதா சினிமாவில் காட்டுறேன்னு சொல்றாங்க சார். இவர் வக்காலத்து வாங்குறாரு. காதல சினிமால காட்டுறாங்களே சார், சினிமால காட்டுற காதல் நம்பப்படியாவா இருக்கு? உங்களை யார் நம்ப சொன்னது? அதான் சினிமா ஆரம்பிக்கும் போதே 14 ரீல்னு போட்டே காட்டுறாங்களே. காதல் என்பது காக்கா குருவி கூட வரும். திருவள்ளுவர் கூட காதலை பத்தி காமத்து பாடல சொல்லியிருக்கார். அதை பத்தி நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பிரமாதம். நீங்க அறிவில்லாதவன் சார். என்ன சொன்ன சார் நீங்க அறிவில்லாதவன் சொன்னேன். என்ன சொல்ற சார் நீங்க அறிவில் ஆதவன்னு சொன்ன சார். ஓ. சரி சரி, இப்போ நான் உங்களுக்கு கட்டுரை போட்டி வைக்க போறேன். நடத்து பேப்பர் பண்ணா எடுத்துக்கங்க. ஓகே சார். டே உன்னோட குறா பேப்பர் கொடு. சொல்லுங்க சார். நான் முதலமைச்சர் ஆனால் ரொம்ப கஷ்டம். இதான் கட்டுரையின் தலைப்பு. நீங்க முதலமைச்சர் ஆனால் மக்களுக்காக என்ன செய்ய போறீங்கன்னு 2.5 பக்கத்துக்கு குறைவில்லாம எழுதணும். ரைட்டா? எழுதுங்க பாப்போம். என்னப்பா சுரேஷ் வந்தா உட்கார்ந்திருக்கா? நீ எழுதலையா? என்ன சார் தலைப்பு? நான் முதலமைச்சர் ஆனால். நான் முதலமைச்சரானா நான் எதுக்கு சார் எழுதணும்? என் பிஏ எழுதிட்டு போறான். ரொம்ப பேசுறாங்க. அதுக்குன்னு வர்ற எக்ஸாம் எல்லாம் எழுதாம இருந்துடாதப்பா. என்னென்ன ஈ ஓட்டிட்டு இருக்கீங்க? பலாப்பழம் வச்சிருக்கீங்களா? இல்ல எலுமிச்சை பழம் வச்சிருக்கேன். உங்க தலையில தேய்ச்சுக்குவா. என்ன கோயம்புத்தூருக்கு போன் பேச எவ்வளவு ஆகும்? கோயம்புத்தூருக்கு பேசுறதுக்கா 3 நிமிஷத்துக்கு 20 ரூபாய் ஆகும். பெங்களூருக்கு பேசுறதுக்கு அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஹைதராபாத்துக்கு பேசுறதுக்கு அதுவும் அதே அளவுதான். கல்கத்தாவுக்கு அதுவும் அதேதான்ப்பா. அப்ப டெல்லிக்கு அதுவும் அதேதான்ப்பா. சரி வரேன். நில்லு. நீ பாட்டுக்கு வந்த கோயம்புத்தூர், ஹைதராபாத், டெல்லி, கல்கத்தான்னு ஒரு லோக்கல் போன் கூட பேச மாட்டியாடா? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். பஸ்ஸே வரல, போர் அடிச்சுதா. அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போலான்னு இங்க வந்தேன். நீங்க வேற என் ஃப்ரெண்ட் ஆச்சே. என்ன கையா நமக்குள்ள என்னண்ணே? என்ன கையா? ஏண்டா நீ கோயம்புத்தூரா? ஆமாண்ணே. இப்படி குசும்பா பேசும்போதே நான் நினைச்சேன் நீ கோயம்புத்தூர்னு. நானும் கோயம்புத்தூர் தான்டா. நமக்குள்ள என்னண்ணே? என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? யாரு? அன்னைக்கு 100 ரூபாய்க்கு 4 சில்லறை கேட்டவன் நான் தான். அந்த பாத்தியா நீ? ஆமாண்ணே. அது என்ன மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல புதுசா மீச? அது வேற ஒன்றும் இல்லண்ணே, உங்க முகத்துக்கு மீசை வச்சா எடுப்பா இருக்குன்னு என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னா, அதுதான் நான் வச்சுட்டேன். இத உங்க முகத்துக்கு வச்சா கூட எடுப்பா இருக்கும்னே. இப்ப பாருங்க எப்படி எடுப்பா இருக்குன்னு. நான் கடுப்பா இருக்கேன்டா. பஸ் வந்துருச்சு, விடுங்கண்ணே. அண்ணா விடுங்கண்ணே, பஸ் ரொம்ப நேரம் நிக்காதுண்ணே. ஐயோ சீக்கிரம் எடுத்துருவாண்ணே. ஐயோ இது விட்டா கடைசி பஸ் இல்லை. ஐயோ இது நாளைக்கு தானே போக முடியும். ஐயோ ஐயோ நான் பஸ் எடுத்துருவேன். ஐயோ போயிட்டானே. பஸ் புறப்பட்டேன். விடுங்கண்ணே, ஓடி போய் ஏறிக்கிறேன். போயிருச்சு. எப்படி நான் போவேன்? நடந்து போ. டேய் இனிமே என் கண்ணு முன்னால வந்து நின்ன உன்னை இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிட்டு வேண்டாம். போடா போடா இளநீ தலையா. ராஜா உன்னோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? சொல்லு. ஏன்பா ஒரு பொண்ணே அதுவா வந்து உன் மேல விழுந்து அவ லவ் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றா, அத கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றியா? என்ன ஆளு நீ? இந்த பணக்கார பசங்களுக்கு இதே வேலைடா. நாம எதுக்கு கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு டுட்டோரியல் காலேஜ்ல சேர்ந்திருக்கிறோம்? படிச்சு வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக தான். அதை முதல்ல பாப்போம்டா. பேசாம வா. அது டுட்டோரியல் காலேஜ்ல படிக்கணும். போஸ்டர்ல படிச்சு பாஸ் பண்ணிக்கலாமே. டேய் வேலை பார்த்துக்கிட்டே போஸ்டர்ல படிக்கிறதை விட டுட்டோரியல் காலேஜ்ல சேர்ந்தோம்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம் தான். ஓ நான் என்ன சொல்ல வரேனா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். டேய் ராஜா. என்ன குட்டி தலையில கை வச்சுட்டு? அட ராஜா இருக்கானே, தானும் படுக்க மாட்டேன்றான், தள்ளியும் படுக்க மாட்டேன்றான்ப்பா. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு மேட்டர் ஓகே ஆயிடுச்சுனா நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். ஒத்துக்க மாட்டேன்றானே. அந்த பிரீத்தி மேட்டரா? ஆமா. நான் வேணா தூது போட்டுமா? என்னது நீ தூது போறியா? என்னோட கொஞ்சம் அழகாவே இருக்க. நீ பத்திரம் தள்ளியே வா, என் மேட்டர் நானே பாத்துக்கிறேன். ஏய் கொடி கொடி கொடி. அப்படி போடு 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 திருப்பி போடு நாளே. அப்படி போடு 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 திருப்பி போடு கையால. உன்னோட நான் சைலண்டா இருக்கேன். எல்லாரும் இவ்ளோ ஆட்டம் போடுறாங்களே, ராஜா ஏதாவது கண்டுட்டானே பாத்தியா? ஏய் போய் தண்ணி கொண்டு வாடா. அதெல்லாம் முதல்ல போய் தொடங்கிட்டு வாங்க. டேய் போய் ஹால்ஸ் வாங்கிடா. ஏதாவது வாங்கிட்டு. ஏன்பா இரும தானே செஞ்சா, அதுக்கு இப்படியா? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? அது என்னவோ தெரியல விமலா. இவளுக்கு வெக்கல் எடுத்தா அவன் தண்ணியை மொண்டு குடிக்கிறான். இவளுக்கு வைத்தவளுக்கு அவன் போய் சோடா குடிக்கிறான். இவளுக்கு ஜுரமே வரக்கூடாதான், அதுக்கு போய் அவன் தடுப்பூசி போட்டுக்கிறான். இவ்வளவு ஏமா? அவ வீட்டு நாய் பப்பி, அதுக்கு 2 நாளா உடம்பு முடியலமா. அதுக்காக 2 நாள் சாப்பிடாம இருக்காம அந்த முட்டா போய். என்ன ராஜா, ஆமாப்பா, அந்த நாய் செத்துட்டா அதுக்கு பதில் அவனை பதிச்சிடலாமா? என்னப்பா பேசுங்க, பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க. பேசுறது தானே வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாங்குற பீஸுக்கு மனசாட்சிக்கு உதவலாம பாடம் சொல்லி தரேன்.
நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, அது உங்க இஷ்டம். எனக்கு தேவை பேஸ் தான். அதை மட்டும் ஒழுங்கா கட்டிருங்க. புரியுதா? ஆ? ஆ. பாத்துலடி, உன் வீட்டு நாய் கொண்டுனா ஃபீல் பண்றதுக்கு 4 பேர் இருக்காங்க. ஆனா ராஜா மட்டும் அசையவே மாட்டேங்கிறான். நாளைக்கு பாரு, அசைச்சு காட்டுறேன். என்னமோ பெருசா சவால் விட்டியே, ராஜாவை சொல்லு விடுவிக்கிறேன்னு. எனக்கு என்னவோ நீ தோத்துருவேன்னு சந்தேகமா இருக்கு. பேசாம வாபஸ் வாங்கி ஏன்டி அவசரப்படுறேன்? நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு நிமிஷம் போதும்டி. எந்த ஆம்பளையும் அவ கால்ல விழ வைக்கிறதுக்கு. உலகமே சக்தியில தான் சுத்திட்டு இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இன்னும் 4 நாள்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. எனக்கு என்னவோ ராஜாவை பார்த்தா அப்படி தெரியல. போடி. இந்த தடவை பாருடி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த ராதாவுக்கு அந்த ராஜா ஒரு ஜுஜுப்பி. பாப்போம். மன்மத ராசா, மன்மத ராசா, கண்ணி மனசா கில்லாதே, கண்ணு. ஹலோ மிஸ்டர் கோடீஸ்வரன். என்னையா? ஆமா, ஒரு நிமிஷம். ராஜா ஒழுங்கு நம்ம கட் பண்றாலும் ஓகே. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு என்னங்க, நிறைய பேசலாம். பீச்சுக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமா? வாங்க. இல்ல பரவாயில்ல, எங்கே பேசலாம். இங்கே வா. நான் அந்த ராஜாவை என் கைக்குள்ள போட்டு காட்டுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் தோத்து போயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஓ, முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல, அதனால என்ன பண்ண போறீங்களா? நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு சவால்ல ஜெயிக்கணும்னா நீங்க தான் ராஜா கிட்ட என்ன பார்த்து சும்மாவாவது ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கணும். ராஜாவை உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். ஓகே, சரி, உனக்காக நான் பண்றேன். பட் ஒன் கண்டிஷன். என்ன? எனக்காக உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்காளே உன் ஃப்ரெண்டு பிரீத்தியா? அவளை என் கூட ஒட்ட வைக்கணும். ஏய் கோட்டி, அவளுக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கும். அது எனக்கு தெரியும். அதனால நீங்க தான் எப்படியாவது என்னுடைய அழகு, அறிவு, திறமையெல்லாம் எடுத்து சொல்லி, இது உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல. சரி குறைச்சுக்கிறேன், எடுத்து சொல்லி எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வைக்கணும். ஓகே, ட்ரை பண்றேன். ஓகே, நீங்க இதை முடிக்க, நான் அதை முடிக்கிறேன். ஓகே, பை. பாய். ஏய் ராஜா, எங்கடா இருக்க? இந்த வந்துட்டேன்டா. ஏய். டேய், 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 போடா, டேய், கோட்டி. சார், நீ பண்றது ஒண்ணு சரியில்லை. கணக்கு படத்தை குடிக்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க ஒழுங்கா நடத்தல, அதனால நான் கவனிக்கல. என்னது? கணக்கு படத்தை ஒழுங்கா நடத்துறியா? எப்படி சொல்ற? சார், நீங்க கணக்கு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி ஒழுங்கா நடத்திருந்தா நான் கவனிக்காத விஷயத்துக்கு எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? என்ன நான் சொல்றது? உங்ககிட்ட போய் கேட்டாம பாரு. சரி கவனி. ஓய். ஏ கோட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் அப்படி பண்ற? இது நாள் வரைக்கும் நான் யாரையும் போடா வாடான்னு பேசுனது இல்ல. இன்னைக்கு பேச வச்சிட்டியே, சாரி. ஓகே, சாரி சார். ஸ்டூடண்ட்ஸ், நேர்மாறல் எதிர்மாறலை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆசிரியர் ஒரு மாணவனை சரியா படிக்கல, கிளாஸுக்கு ஒழுங்கா வரல அப்படின்னு சொல்லி மாணவனை திட்டினா அதுக்கு அந்த மாணவன் ச்சே இந்த வாத்தியார் என்னடா சும்மா சும்மா திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு வராம இருந்தா அது எதிர்மாறல். அதே மாணவன் நாம நல்லா படிக்கணும், ஒழுங்கா கிளாஸ்க்கு வரணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அதுக்கு தானே ஆசிரியர் திட்டாருன்னு அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவன் ஒழுங்கா கிளாஸுக்கு வந்து படிச்சானா அது நேர்மாறல். மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நீங்களா ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கலகலப்பா பாருங்க. ஆனா உங்களுடைய குறிக்கோள் படிப்பு படிப்பு படிப்பு, அதுல மட்டும் கொட்ட விட்டுறாதீங்க. படிக்கிற நேரத்துல டிவி பாக்குறது, காலேஜ் கட்டடிச்சு சினிமாவுக்கு போறது, படிக்காம பார்க்கு போறது, அங்க போறது இங்க போறதுன்னு உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அது உங்க பெற்றோருடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் வீணாக்குறதாக அர்த்தம். நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்க, நல்ல வேலைக்கு போங்க, வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெற்றி அடைங்க. இதான் என் சந்தோஷம். எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். ராஜா, நீங்க தான் இருக்கியா? ஏன்னா அது உனக்கு அதிகமா தெரியல. படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத விட்டு இப்ப விழுது விழுது படிக்கிற. சரி, அது இருக்கட்டும். டேய், இந்த ராதா இருக்கல, உன்னை ரொம்ப நேசிக்கிறாரா. நீ வந்து அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லணுமா? அதுக்காக என்ன சிபாரிசு பண்ண சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரா. ஏய், இப்ப நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க. நீ என்ன சொன்னாலும் சரி, அவகிட்ட ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான்.